சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசி 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் எதிர்பாராத திருப்பமாக நகைகளுக்கு வட்டி கட்டுவது, நகைகளை மீட்பது, புதிய நகைகளை வாங்குவது என்று எதிர்பாராத திருப்பமாக நடைபெறும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள்பாலிக்கூடிய மீனாட்சி அம்மன் மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகளை கனி ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கனி ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல்களை தந்தாலும் தொழிலில் ஏற்பட்ட தடை, கடந்த காலங்களில் தொழிலின் நஷ்டம், வியாபார நஷ்டம், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடியல, வரக்கூடிய லாபம்லாம் அடுத்தவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் பெருகும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் சிவகாசி திருத்தாங்காலில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகளை துலா ராசியை பொறுத்த 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடின உழைப்பு, அதனால் வளர்ச்சி, அதனால் பெருமை. கடின உழைப்பால் எதிர்பாராத புதிய உச்சத்தை தொடும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்கள் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கூடிய தட்சணகாசி காலபைரவர மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகளை விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடின முயற்சியால் புதிய வெற்றிகளை குவிக்கும் நாள். எதிர்பாராத திருப்பத்தின் மூலியமாக பண வருவாயை பெருக்கும் நாள். இந்த நல்ல நாள் ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கூடிய பின்னாக்கு சித்தர மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.